குமாரபாளையம் ஜோதிட பேராசிரியர் அருமை சகோதரர் விஜய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உங்களுடைய கரகோஷத்தை பலமாக. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் எனக்கு ஒரு குருவை கொடுத்தது. சங்கத்தின் பேர்லேயே குரு இருக்குது. என்னுடைய குருநாதரை முதல்ல சந்தித்தது இந்த சங்கத்தில் தான். பூபதி ஐயா மூலியமாக தான் அது கிடைத்தது. அதுபோலவோ இந்த குரு ஆராய்ச்சியாளர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் இருந்து தான் நாங்கள் எல்லாமே வளர்ந்து வந்தோம். எல்லாருடைய அந்த ஆரம்ப கால ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது இந்த சங்கம். அப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் தான் நாங்கள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இதை நான் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். பூபதிராஜன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இந்த கருத்தரங்கில் எனக்கு முன்னாடி பேசிய குருமார்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கருத்தரங்கில் ஒரு 50 பேர் நாம் இங்கே கலந்துருக்கோம். உங்கள் ஜாதகங்கள்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகங்கள் யோக ஜாதகம்னு என்னால் சொல்ல முடியும். நம்ம ஜாதகம் எல்லாமே யோக ஜாதகம். எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க? பல பிரச்சனையோடு உட்காந்துட்ருக்கோம். எல்லார் ஜாதகமும் யோக ஜாதகம்னு சொல்கிறீங்க. அப்போ அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. அப்போ எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் ஒரு ஜீவன் ஜனிக்கும் போதே அது யோக ஜாதகம் தான். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? இல்லையா? பணம், இந்த பொருளாதாரம், இந்த ஸ்டேட்டஸ், இதுதான் யோகத்தை நிர்ணயிக்குதா? இன்றைய உலகத்தில் அதுதான் தேவைப்படுது. இன்றைய உலகத்துக்கு அது தேவைப்படுது. அப்போ பொதுவாகவே ஜாதகத்தை எடுத்தோன்னே என்னுடைய கிளைண்ட்டுகளாகட்டும், என்னுடைய மாணவர்களாகட்டும், வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பயப்படுத்தக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் அந்த தோசை இருக்குது, அந்த கிரகம் அமைஞ்சிருச்சு, இந்த கிரகம் பொறிஞ்சிருச்சு, இப்படியே நம்ம வாடிக்கையாளர்களை எப்போவுமே வரக்கூடிய கிளைண்ட்டை பதட்டத்திலே தான் வச்சுருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? எல்லா ஜாதகமும் யோக ஜாதகம் தான். அந்த யோகம் செயல்படக்கூடிய காலம் வேணால் அவங்களுக்கு வராமல் இருக்கலாமே ஒழிய யோகம் இல்லாத ஜாதகமே கிடையாது. அப்போ நம்ம ஜோதிடர்களுடைய கண்ணோட்டம், அப்போ நம்ம அணுகக்கூடிய முறை, அப்போ ஒரு ஜாதகத்தில் வருது. அப்போ 1000 குறைகள் இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க அதில் என்ன வழி இருக்குது, அப்போ அதில் என்ன சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே எளிமையாக பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணலாம். ஒரு ஜாதகம் பார்ப்பது மிக மிக எளிமை. இப்போ என்னுடைய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறதே என்னென்னா, பலன் சொல்கிறது வெறும் 10% தான். ஜோதிடத்தின் அடிப்படை விதிகள் தான் 90%. ஜோதிடத்தினுடைய ஒரு ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விதிகள் 90%. அந்த விதிகளில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக கற்றுருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் தெளிவான பலன்களை சொல்ல முடியும். இப்போ பலன் சொல்கிற விஷயம் அப்படிங்கும்போது அது வெறும் 10% தான். 90% அடிப்படைகளை படிக்கணும். அப்போ இப்போ பலன் சொல்கிறது ஒவ்வொரு விதமாக பலன் எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் தனித்தனி ரூட்டு. எல்லாரும் ஒரே விதத்தில் பலன் எடுக்கிறாங்களா? எல்லாரும் ஒரே விதத்தில் பலன் எடுக்கிறாங்களான்னா இல்லை.
ஆனால் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா பலன் எடுக்கிறதுல அவங்க ஒவ்வொரு முறைகளை கடைபிடிக்கிறாங்க. அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது நிலையானது. நாம் எந்த விதத்தில் பலன் எடுத்தாலும் காலபுருஷ தத்துவத்தை தொடாமல் ஒரு ஜாதகத்தில் பலனை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா எதுக்கும் ஒரு காலம் வரணும், எதுக்கு ஒரு காலம் வரணும்னு நம்ம காலத்தை தானே சொல்கிறோம். பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு காலம் வரலப்பா, அவனுக்குன்னு ஒரு காலம் வந்தால் அவன் நல்லா இருப்பான். அப்போ அந்த காலம்னா என்ன அப்படின்னா அந்த காலபுருஷனுடைய அந்த அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்குறோம், காலபுருஷ தத்துவம் ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதும் மறைமுகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, காலபுருஷ தத்துவத்தை எப்படியெல்லாம் எடுக்கலாங்க ஐயா? காலபுருஷ தத்துவத்தை எளிமையாக நீங்கள் மேசத்திலிருந்தே எடுக்கலாம். இப்போ உதாரணமாக காலபுருஷனுடைய லக்னாதிபதி யாருங்கய்யா? செவ்வாய். காலபுருஷனுடைய லக்னாதிபதி உச்சம் பெறக்கூடிய இடம் மகரம், நீச்சம் பெறக்கூடிய இடம் கடகம். அப்போ நம்ம ஜனன ஜாதக லக்னாதிபதி யாருக்கு கடகத்தில் இருக்கோ அப்போ வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள்னு அர்த்தம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் கடகத்தில் உட்காந்துட்டாரா, கடகத்தில் இருக்கார். நீங்கள் கேட்கலாம், ஐயா கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் கடகத்திலே இருக்கார், அப்போ அங்கே ஆட்சி பெற்றவராக வந்துடுவாரா இல்லையா? மீன லக்கணம், லக்னாதிபதி குரு கடகத்தில் இருந்தார்னா உச்சம் அடைகிறாரு. அப்போ அவங்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கு, லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா சிறப்பான பலன்களைத்தானே நம்ம சொல்லணும், ஆமாவா இல்லைங்களா? அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்கிறோமோ, எடுத்து பார்க்குறோமோ, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி கடகத்தில் இருக்கோ ஒரு வீழ்ச்சியை சந்தித்து வராதவங்க நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போ இங்கே யாருக்கெல்லாம் கடகத்தில் இருக்குங்கய்யா? லக்னாதிபதி யாருக்காவது இருக்கா? வீழ்ச்சியை சந்தித்து வந்தீங்களா? கரெக்டாக இருக்குங்களா? அப்போ ஒரு விதி சொன்னோம்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜாதகத்திலே அப்ளை ஆகணும். அப்போ நம்ம எடுத்த உடனே இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறோம், ஆட்சி உச்சத்துக்கு தான் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும். ஆஹா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது, ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்குது அப்படின்ன உடனே அது சிறப்பான பலன்களை சொல்லும் நாம் எடுப்போம். ஆனால் காலபுருஷத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் காலபுருஷனுடைய லக்னாதிபதி நீச்சமாகக்கூடியது கடகம். நாம் எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய லக்னாதிபதி கடகத்தில் போய் அமரும்போது வாழ்க்கையில் அந்த ஜாதகர்கள் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் நிச்சயம் வெற்றி பெறும். வீழ்ச்சினா எல்லா நேரமும் நமக்கு பிரச்சனைகள் வீழ்ந்துக்கிட்டே இருப்போமா? நீச்ச பங்கம், நீச்சம்ங்கிறது ஒரு முறை தான். அப்போ ஒரு வீழ்ச்சியை கொடுத்து அதன் மூலிமா அடுத்த கட்டத்துக்கு அந்த ஜாதகர்களை கொண்டு போகும்னு அர்த்தம். அப்போ எப்படிங்கய்யா? அப்போ காலபுருஷனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா பாவத்துக்கும் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். உச்ச நீச்சத்தை கவனமாக எடுங்க. இதே ஒரு குழந்தைக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை பேருக்கு பார்க்குறோம். அப்போ காலபுருஷனுக்கு 5 கூடையவன் சூரியன். அந்த 5 கூடைய சூரியன் எங்கே நீச்சமாவார்? துலாமில் நீச்சமாவார். அப்போ எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 5 கூடையவன் துலாமில் இருக்காருன்னா அப்போ அங்கே புத்திர தோஷத்தை அது மறைமுகமாக தெரிவிக்குதுன்னு அர்த்தம். நாம் பார்ப்போம், 5ஆம் இடம் நல்லா இருக்கு, 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு, 5ல் கேது இல்லை, ராகு இல்லை, குரு நல்லா இருக்கார், இந்த ஜாதகத்துக்கு ஏன் இன்னும் புத்திரம் இல்லை? நிறையா ஜாதகம் வரும். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறையா ஜாதகங்களை தொழில் முறையில் நாம் ஜாதகம் பார்க்கும்போதும் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு புலப்படும். அப்போ புத்திர தோஷமே ஒரு ஜாதகத்தில் காமிக்கலையே, ஏன் தாமதமாக இருக்குது? அப்போ பொதுவாகவே புத்திர தோஷம் உள்ள வீடு விருச்சகம்னு சொல்லுவோம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 5 கூடைய விருச்சகத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தை
தருகிறதுன்னு சொல்லுவோம். இங்கே துலாமும் புத்திர தோஷத்தை தருகிறது. இது நம்ம எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கான்செப்ட் எங்கே போயிருங்க? எடுத்தோடனே லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை பார்ப்போம், புத்திர காரகன் குருவை பார்ப்போம், லக்கணாதிபதியும் புத்திரத்தை நிர்ணயிக்கும். ஏன் லக்கணாதிபதிக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ லக்னாதிபதி அப்படின்னு வரும்போது காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதியான சூரியன் எங்கெங்கேயா உச்சமாகிறாரு? மேஷத்தில் தானே உச்சமாகிறாரு, லக்கணத்தில் உச்சமாகிறார். அப்போ லக்னாதிபதி வலுப்பெற்றாவே அவனுக்கு புத்திரம் உண்டுன்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா, சொல்லக்கூடாதுங்களா? இப்போ 2 வருஷம் 3 வருஷம் தாமதமாக ஒரு ஜாதகம் வரும்போது நம்ம சொல்லிடுவோம், குரு பயிற்சி ஆகணும், சனி பயிற்சி ஆகணும், திசாபுத்தி முடியணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லேட்டாக ஒரு ஜாதகம் வரும்போது தான் ஒரு ஜெர்க் அடிக்கும். என்னடா 6 வருஷம் ஆச்சே, ஒரு பயம் வருமா வராதுங்களா? இல்லை எடுத்தோன்னே சொல்லிடுவீங்களா? இப்போ 6 வருடம் ஆயிடுது, 7 வருடம் ஆகுது, 8 வருடம் ஆயும் 10 வருடம் கழிச்செல்லாம் குழந்தை பிறந்திருக்கா இல்லைங்களாங்க? அப்போ குழந்தை பேர் உண்டு அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா லக்கணாதிபதி பலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அடித்து அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டுன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த புத்திர தோஷத்தையும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷனுடைய 5 கூடையவன் சூரியன் நீச்சமாகக்கூடிய துலாமையும் நம்ம ஒரு ஜாதகம் வரும்போது எடுத்து ஆய்வு பண்ணணும். அப்போ 5ஆம் அதிபதி துலாமில் இருக்காரா? அப்போ மறைமுகமாக அங்கே என்ன ஆகுதுங்கய்யா? ஒரு பாதிப்பு உண்டுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம லக்கணத்தின் 5ஆம் அதிபதி, நீங்கள் எந்த லக்கணமாக வேணால் இருக்கலாம், அந்த லக்கணத்தின் 5 குடையவன் மகரத்தில் இருந்தாலும் அங்கேயும் மறைமுகமாக புத்திர தோஷம் வேலை செய்யும். ஏங்கய்யா? கர்மஸ்தானத்தில் இருந்தால் புத்திரன் கிடைக்கணும்ல. அப்போ புத்திரக்காரகன் குரு நீச்சமாகக்கூடியது எங்கே ஆகிறாருங்கய்யா? மகரத்தில் ஆகிறார். அப்போ இதே அப்ளையை நம்ம ஜாதகத்துலேயும் அப்ளை பண்ணலாம். சிம்பிள் ரூல் தான். ஸ்தானாதிபதி எந்த ஸ்தானமாக இருந்தாலும் காரகன் நீச்சமாகக்கூடிய இடத்துல போய் அமரக்கூடாது. புரியுதுங்களா? காரகன் நீச்சமாகக்கூடிய இடத்துல அமரக்கூடாது. அப்போ லக்கணத்துக்கு 7 கூடையவன் போய் கண்ணியில் உட்கார்ந்தா இயற்கையாகவே இங்கே திருமணம் பாதிக்குமா பாதிக்காதா? ஏன் பாதிக்கும்? கன்னி கலஸ்திர காரகன் சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி போய் கண்ணியில் அமரும் பொழுதே அங்கே என்ன ஆகுது? மறைமுகமாக திருமண பாதிப்பு அப்படின்னு காமிக்குது. திருமண பாதிப்புனா என்னங்கய்யா? கல்யாணம் ஆகாமல் போகிறதா? திருமண பாதிப்பு திருமணம் அப்படின்னாவே திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? வீட்டுக்கு போனாவே ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, பாசம், அந்த திருமணத்தின் மூலியமாக ஒரு வளர்ச்சி வேணும். அப்போ திருமணம் ஆகி ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளே அந்த ஜாதகன் பார்த்திங்கன்னா தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலை உயர வேண்டும். அப்போ அதுதான் அந்த திருமண பிராப்தத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம பொதுவாகவே திருமணம் பாதிக்குதுன்னா கல்யாணம் பாதிக்குது, அவனுக்கு திருமணம் இல்லைங்கிறது முடிவு பண்ணிடுறோம். ஆனால் கல்யாணம் நடந்துடும். 2ஆம் இடம் கெட்டுச்சுன்னா குடும்பமாக இருக்கக்கூடிய தன்மை பாதிக்கும். 12ஆம் இடம் கெடும்போது தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை 12 கட்டத்துக்குள்ளே நம்ம பெரியவங்க பிரித்து அடிக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ திருமணம் அப்படின்னா அந்த திருமணங்கிறது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை சொல்லக்கூடியது. அப்போ அந்த திருமண உறவு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலை அப்படிங்கிறது தான் இதில் உள்ளார்ந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம், காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் என்னென்ன பாவங்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் எடுக்கலாம்
அப்போ காலபுருஷத்துடைய 10ஆம் இடத்துல குரு நீச்சமாகிறாருங்களா? அப்போ குருவுடைய நட்சத்திரங்களில் நம்ம தொழில் தொடங்கலாமா? இப்போ ஒரு தொழில் புதுசாக தொடங்குறீங்க, பூஜை போடுறோம். அப்போ குருவுடைய நட்சத்திரங்களில் தொழிலுக்கு நம்ம நாள் குறித்து தரலாமா? அப்போ நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்கிறாரு, புதுசாக குருவுடைய நட்சத்திரம், குரு நல்ல அருமையான கிரகம் தானே. அப்போ குருவுடைய நட்சத்திரம் தனக்காரகன் தானே, குரு தனக்காரகன் தானே. அப்போ ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தில் குரு நீச்சமாகிறார். அப்போ அவருடைய நட்சத்திரங்கள் அங்கே என்ன ஆகுதுங்கய்யா? பலம் இழக்குது. அப்போ அதில் நம்ம புதுசாக தொழிலுக்கு நட்சத்திரங்களை குறித்து கொடுக்கும்போது அங்கே அந்த ஆரம்பத்திலேயே அந்த தொழில் ஒரு பாதிப்பை சந்திக்குதுன்னு அர்த்தம். சரிங்க, காலபுருஷ தத்துவத்தையும் நம்ம ஜாதகத்தையும் எப்படி மிங்கிள் பண்ணுறது? இப்போ ஐயா முன்னாடி முருகேசன் ஐயா பேசும்போது அற்புதமாக சொன்னார். 2 பொருத்தங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்தையும் சொத்து இருக்கா, வீடு மனை யோகங்கள் அமையுமா அப்படின்லாம் நம்ம எளிமையாக பார்க்குறதுக்கு அற்புதமான நட்சத்திரங்கள் சொல்லியிருந்தார், அற்புதமான விதிகள் சொல்லியிருந்தார். அப்போ காலபுருஷனுடைய 4ஆம் இடம் கடகம், கடகத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போதே வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாம் அமையக்கூடிய யோகத்தை கொடுத்துருன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா இல்லைங்களா? நிறைய ஜாதகத்தில் பாருங்கள், மகரத்தில் இருக்கக்கூடிய கிரக காரகத்தை தொழிலை செஞ்சிட்ருப்பாங்க. ஏன் அந்த தொழிலை தொட்டோம்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன் அந்த தொழிலை நாம் எடுத்தோம், ஏன் அந்த தொழிலை தொட்டோம்? ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் இடம் நம்ம ஜீவனம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய கர்மத்தை குறிக்கக்கூடிய அந்த மகரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த காரகத்துவ தொழிலை ஜாதகர் அறியாமலேயே தொடுவார். எனக்கு மகரத்தில் என்னுடைய ஜாதகத்தில் புதன் கேது, என்னுடைய ஜாதகத்தில் மகரத்தில் புதன் கேது. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருந்த தொழில் ஜோதிடம் சாராத மற்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஜோதிடம் எங்கே கொண்டு வந்திருக்குங்கய்யா? இந்த ஜோதிடத்துறையில் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பெருமையை நவ கிரகங்கள், இப்போ அதற்கு காரணம் என்னுடைய திறமை, நான் படித்தேன் அதனால் இந்த இடத்துக்கு வந்தேன்னா காரணம் அதல்ல. குருமார்களின் ஆசையும் பிரபஞ்சத்துடைய நவகிரகங்களுடைய அந்த அனுகிரகம் தான் நம்மளை இந்த இடத்துல இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடியும். இப்போ எவ்வளவோ ஜோதிடத்துறையில் எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, எல்லோரும் முன்னாடி நம்ம பேசக்கூடிய இந்த வாய்ப்பையும் இந்த தகுதியையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா நம்ம குருமார்களுடைய இந்த ஆசையும் பிரபஞ்சத்துடைய ஆசையும் தான். அப்போ ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணுறப்ப இந்த காலபுருஷ தத்துவத்தையும் அந்த காலபுருஷனுடைய பாவங்களில் என்ன தன்மை சொல்லுது அப்படிங்கிறதையும் எடுத்து ஆய்வு பண்ணாவே பல கேள்விகளுக்கு ஒரு ஜாதகத்தில் பல எண்ணற்ற விடை காண முடியாத கேள்விகள் இருக்கும். ஏன்னா அந்த கேள்விகளுக்கு விடை வந்து தேடக்கூடிய அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்கும். உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம், அந்த விதி அப்ளை ஆகலை. இப்போது எண்ணற்ற விதிகள் நம்ம பெரியவங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல விதிகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாதகத்தை புரட்டி பார்க்கும்போது எல்லாமே அப்ளை ஆகுமாங்கய்யா? அப்ளை ஆகுமா? ஆகாது. அப்ளை ஆகக்கூடிய விதிகள் சில இருக்கும், அது நமக்கு தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், ஜோதிடமே வந்து பொய், ஜோதிடமே சரி வரல அப்படின்னு குறையை நம்பட்ட வச்சுக்கிட்டு குறையை யார்கிட்ட சொல்லிடுறேங்கய்யா? ஜோதிடத்து மேலே தூக்கி குறையை போட்டுறோம். அப்போ நமக்கு அதை பார்க்கக்கூடிய அளவு நவகிரகங்களின் ஆசை இருந்தால் தான் உள்நோக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண முடியும். அதனால் காலபுருஷ தத்துவத்தை எப்போவுமே பயன்படுத்தி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க. முடியாத விஷயங்களை கூட முடிக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குங்கய்யா? காலபுருஷ தத்துவத்தில் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஜனன ஜாதகத்துக்கு வருவோம். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு மேடம் சொன்னாங்க, வளர்க்கூடியம்மா, கும்ப லக்கணம், கும்பராசி, கும்பத்துக்கும் கோமாளி ராஜாக்கும் பலன்களை சொல்லாதீர்கள் அப்படின்னாங்க. அப்போ அதிலே இன்னொரு டிப்ஸும் கொடுத்தாங்க.
நவாம்ச லக்கணம் ராசி கட்டத்தில் எங்கே உழுகுதோ அதை மையமாக வச்சு பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ நாம் லக்கணப்படி ஒரு பாவம் கெட்டிருந்தால் லக்கணாதிபதி எங்கே இருக்காரோ அந்த இடத்திலிருந்து அந்த பாவம் வலிமையாக இருக்குன்னு பாருங்கள். புரியுதுங்களா சொல்கிறது? லக்கணம் படி இப்போ லக்கணத்துக்கு 4 6 8 12 மறையிறாரு. அப்போ 4ஆம் இடம்னா வண்டி வாகனம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, தாயார் நிலை சிறப்பில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் வண்டி வாகனம் சொகுசாக இருப்பான். அப்போ நிறைய நம்ம ஜாதகங்கள் பார்க்காதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தெரியறதில்ல. அப்போ எப்படி 4ஆம் இடம் 6 8 12க்கு போயிடுச்சு, 4ஆம் இடம் கெட்டுருச்சு. 4ஆம் இடம் கெட்டாவே சொந்த ஊரில் சிறப்பாக வாழ முடியாது. ஆனால் அவன் பிறந்த ஊர்லேயே சிறப்பாக இருக்கானே, அந்த பிறந்த ஊர்லேயே அருமையாக வாழ்கிறானே அப்படின்லாம் நம்ம ஜாதகங்கள் பார்க்கும்போது வரும்போது தான் தெரியும். அப்போ எடுத்து பார்த்தோம்னா லக்கணாதிபதிக்கு 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கும், அல்லது 4ஆம் அதிபதி அமர்ந்த இடத்துக்கு 5 9 சிறப்பாக இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப விதிகள். இப்போ லக்கணம் நாம் பேஸ் பண்ணுறது ஒரு பலன், ஒரு ஜாதகத்தில் எடுக்கிறது லக்கணம் லக்கணம் லக்கணம். ஆனால் இப்போ லக்கணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு விதி வேலை செய்யலை. அப்போ கிரக சேர்க்கை எடுக்கக்கூடாதாங்க. ஏன்னா கிரக சேர்க்கை இருக்குது. கிரக சேர்க்கைகளை பற்றி பேசுகிறதுக்கு அடுத்து நம்ம ஐயா விஜயன் ஐயா ரெடியாக இருக்கார். அவர் அருவி மாதிரி கொட்டுவார். அப்போ கிரக சேர்க்கையை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் லக்கணத்தை அடிப்படையாக நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஜோதிடம் கற்றுக்கும் போது நம்ம லக்கணத்தில் இருந்து மட்டும்தான் உங்கள் கான்செப்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? லக்கணம் லக்கணம் லக்கணம். அப்போ லக்கணத்துக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், இப்படியே தான் நம்ம பார்ப்போம். அதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம சிந்தனை கவலை எல்லாம் எங்கே இருக்குங்கய்யா? அந்த பாவத்திலே இருக்கும். ஐயோ நமக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கே. அப்போ 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த 4ஆம் அதிபதி எடுத்து பாருங்கள். 4ஆம் அதிபதிக்கு 5 9 சிறப்பாக இருக்கா? 4ஆம் அதிபதிக்கு 5 9 சிறப்பாக இருக்கா? லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு வரும்போது லக்கணாதிபதிக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அங்கே என்ன இருக்குங்கய்யா? அதுக்கு தீர்வு அந்த இடத்துல இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்லிடுவோம், 5ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்போ ஐயா என்ன சொன்னார்? சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தை பாருங்கள். பூர்வீகம் 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது முருகேசன் ஐயா ஒரு சிறப்பான ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணார். சொன்னாரா இல்லைங்களா? ஐயா என்ன சொன்னாருங்க? சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தை பாருங்கன்னார். அப்போ சிம்மத்தை ஏன் ஐயா சொன்னார்? காலபுருஷனுடைய 5ஆம் இடம் எதுங்கய்யா? சிம்மம் தானே. அப்போ சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தை வைத்து பலன் சொல்லுங்கள், சிறப்பாக இருக்குன்னு சொன்னார். அப்போ அது போலவே இப்போ நம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அதை மட்டும்தான் எடுத்து பலன் சொல்லிகிட்டு இருக்கமே ஒழிய லக்கணாதிபதிக்கு 5ஆம் இடம் பார்க்குறோமாங்கய்யா? பார்க்குறதில்ல. அதே போல் 5ஆம் அதிபதிக்கு 5 9 திரிகோணங்கள் எப்படி இருக்கான்னு பார்க்குறோமா? அதையும் பார்க்குறதில்ல. அப்போ இனிமேல் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும் போது இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சூட்சமங்கள் நம்ம ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கு. எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது இருக்கா அப்படின்னா இல்லை. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். முதல்ல ஜோதிடம் கற்றுக்கிட்டு ஜாதகங்கள் பார்க்கும்போது இந்த ஜோதிடத்துறையில் இருக்கும்போது ஒருவனுடைய கர்ம பலன்கள் அதை மாற்ற முடியாது. ஒரு விதி இதுதான் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதுபடி தான் நடக்கும். அப்போ பரிகாரங்கள் கோயில் குளம் இதெல்லாம் போனால் மட்டும் மாறிடுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு கிடைத்த அனுபவங்கள், என்னுடன் தொடர்பில் இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து பல விஷயங்களை நேரடியாக பல ஜாதகங்களை நேரடியாக அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை கொண்டு இன்றைக்கி அடுத்த லெவலில் இருக்கிறத பார்க்கும்போது தான்
ஓகே. எந்த ஒரு ஜாதகத்தையும் அதை மாற்றக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்திலேயே பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதை அவர்களை செயல்படுத்த முடியுமா, அந்த ஸ்தலங்களுக்கு, அந்த இடங்களுக்கு, அந்த செயல்களை அவர்கள் செய்வதின் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஜாதகத்தை மாற்ற முடியும்னு அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஜாதகங்களையும் என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்நிலை சிறப்பில்லை, புத்திரம் இல்லை அப்படிங்கிற அமைப்பில் வந்தவங்களையும் எத்தனையோ பேர் என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ ஜோதிடத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருடங்களாக குமாரபாளையத்தில் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கேன். அப்போ மிராக்கிளாக வந்து அந்த மாதிரி எண்ணம் இருந்த எண்ணெயவே மாற்றிருச்சுன்னா அதுக்கு காரணம் கேது திசைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பில் கேது திசை போயிட்டுருக்கு. அப்போ அந்த கேது கொடுத்த இந்த ஆன்மீக தொடர்புகள், ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடத்தில் நம்ம வர கிளைண்ட்டை எந்த நிலைக்கு வேணாலும் நம்மளால் உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திருமண பொருத்தத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் திருமணம் அப்படின்னு ஒரு ஜாதகம் வரும்போதே எளிமையாக 2-3 விதிகள்லேயே வந்து அந்த ஜாதகத்தினுடைய திருமணம் நிலை என்னங்கிறத நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெரி வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ அடிப்படையில் எல்லாமே நம்ம புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னே பாருங்கள், 6-8 இருந்தால் அந்த திருமணம் அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. இப்போ இதுக்கு ஏதாவது நம்ம கஷ்டம் இருக்குங்களாங்கய்யா? ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ 2 பேரும் 6-8 இருக்காங்க. கலத்திர காரகன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கார், அவ்வளோதான். இது திருமணம் ஆகாதுங்கிறதுக்காக இந்த விதி சொல்லலை. முதல்ல அந்த ஜாதகரின் திருமணம் தொடர்பாக அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 இருக்கோ அவங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் வேணாலும் நம்ம சிறப்பாக போடுறோம், பல விஷயங்களை பார்த்து ஆய்வு பண்ணி சேர்த்து வைக்கிறோம், சிறப்பாக இருந்துருமா? அப்போ அந்த யோகம், அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இல்லாமல் நம்ம பொருத்தத்தையோ மற்ற விஷயங்களையோ குறை சொல்லுவதால் எந்த பலனும் இல்லை. பல பொருத்தம் பார்த்தோம், கட்ட பொருத்தம் பார்த்தோம், சிறப்பாக இருந்தது. நட்சத்திர பொருத்தம் பார்த்தோம், 10க்கு 10 பொருத்தம் இருந்தது. ஆனாலும் திருமணம் ஒரு மகிழ்ச்சியாக இல்லை. திருமணம் ஆனவுன்னா பிரிவு, திருமணம் ஆனவுன்னா பிரச்சனை. அப்போ இது யாருடைய குற்றம்? ஜோதிடர்களுடைய குற்றமா? பொருத்தம் பார்த்த பழி எங்கே போடுறாங்கய்யா? தூக்கி ஜோதிடர்கள் மேலே தான் போடுறாங்க. அவர்கிட்ட போய் பொருத்தம் பார்த்தங்கய்யா, அவர் தான் அந்த ஜோதிடர், பிரபல ஜோதிடர்னு அவர்கிட்ட போனோம். அப்போ இந்த மாதிரி தன்மையில் ஒரு ஜாதகம் வருது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேட்டிருக்கு, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேட்டிருக்கு, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கய்யா? அப்போ நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லைங்களா? அப்போ அடுத்த கேள்வி அதுதான் கேட்பாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு திருமணம் தொடர்பான உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ அந்த விஷயம் ஒரு நிறைவை தராதுன்னு சொன்னோம்னா உடனே ஐயா அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு பரிகாரம் கேட்பாங்க. அப்போ திருமண பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலமான பல தம்பதிகளுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி வெற்றி கண்ட ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் சொல்கிறேன். எழுதிக்கிறவங்க எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரெக்கார்டிங் மறுபடியும் கேட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. இப்போது முதல் ஒரு மாங்கல்யம் கட்டுவாங்க. அந்த மாங்கல்யம் ஒரு 1/4 பவுனில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டாவது அதே போல் ஒரு மாங்கல்யம், ஒரு குண்டுமணி அதிகமான எடையில் ஒரு மாங்கல்யம் செய்யணும். செஞ்சு வளர்பிறையில் வரக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி, புதன்கிழமை கடல் தீர்த்தம், கடலில் அந்த எடுத்துகிட்டு வந்த அந்த கடல் நீரில் அந்த மாங்கல்யத்தை போட்டு சுத்தம் பண்ணணும். ரெண்டாவது நாள் வியாழக்கிழமை அதே வளர்பிறையில் புதன், வியாழன், வெள்ளி, புதன்கிழமை கடல் நீர், வியாழக்கிழமை பசும் கோமியம்,
வெள்ளிக்கிழமை பசும் பால். இந்த மூணுலேயும் புதிதாக செய்த அந்த மாங்கல்யத்தை சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். ஏங்க ஐயா இதை சுத்தப்படுத்துகிறோம்? அப்போ தங்கம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நம்ம அணிஞ்சிருக்கிற தங்கங்கள்லாம் டைரெக்டாக கட்டியிலேருந்து செஞ்சதா, இல்லை பழைய அந்தந்த நகைகள் எங்கெங்கிறதெல்லாம் வந்தது, எதிலிருந்து உருக்கி எதெல்லாம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியுங்களா? நமக்கு தெரியாது. அப்போ அந்த செய்யக்கூடிய அந்த மாங்கல்யத்தை இதன் அடிப்படையில், சரிங்கய்யா நாங்கள் முதல் கல்யாணத்துக்கும் தோஷமே இல்லை, மாங்கல்யத்தை இந்த மாதிரி சுத்தம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணணும். இப்போ மாங்கல்யம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அப்போ அந்த மாங்கல்யத்தை முதல் திருமணத்துக்கும் இந்த மாதிரி இந்த அமைப்பில் மாங்கல்யத்தை சுத்தம் பண்ணி எடுத்துக்கும் போது பெண்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் மாங்கல்ய பலம் நிச்சயமாக அதிகரிக்கும். அப்போ இந்த மாதிரி வளர்பிறையில் புதன், வியாழன், வெள்ளி மாங்கல்யத்தை பலப்படுத்திட்டு 2 பேர்த்துக்கும் தாராபலன் அடிப்படையில் ஒரு நாள் பார்த்து மறுபடியும் அந்த மாங்கல்யம் கட்டும் போது தாராபலன் அடிப்படையில் நாள் நேரம் முக்கியமாக குறிக்கணும். சரிங்க, எங்கே பண்ணலாம்? அப்போ மறுமாங்கல்யம் கட்டுறோம் அப்படின்னாவே நமக்கு சமயபுரம் அம்மன் தான் அந்த மறுமாங்கல்யத்துக்கு உகந்த இடம். சரி, அப்படி இல்லை அப்படின்னா எங்கே போகலாங்கய்யா? அவரவர்கள் குலதெய்வம் எங்கே போகணும்? குலதெய்வம். ஏன்னா எல்லா தெய்வங்களை விட நம்மை காற்பதில் முதல் பங்கு யாருக்கு இருக்குது? குலதெய்வத்திற்கு. நிறைய பேர் எனக்கு குலதெய்வமே இல்லை, குலதெய்வமே தெரியல அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான் சிறப்பான ஒரு தன்மை. இப்போ அங்கே போயிட்டு நம்ம தேங்காய் பழம் மாலை சாமிக்கு எல்லாம் ஒரு தேங்காய் பழ தட்டோட அந்த மாங்கல்யத்தை, சரி முதல் கட்டின மாங்கல்யம் கொடியில் கீது கோத்து போட்டிருந்தாங்கன்னா அதை முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் சரடில் என்ன பண்ணுவீங்கயா? மாற்றிக்க சொல்லணும். இப்போ மஞ்சள் சரடில் அந்த மாங்கல்யத்தை மாற்றிக்கிட்டு புது மாங்கல்யத்தை மஞ்சள் சரடில் கோத்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஐயர்வாள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தட்டு நின்றுட்டுனா அம்மன் அருள் கொடுத்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்கய்யா? அருள் கொடுக்க மாட்டார். அதில் என்ன வைக்கணுங்கய்யா? பேப்பர் வைக்க வேண்டிய பேப்பர், அந்த செந்தில் சொல்கிற மாதிரி இதில் இந்த பேப்பர் இல்லை, ரிஜெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த தட்டில் என்ன பேப்பர் வைக்கணுமோ அந்த பேப்பர், பச்சை பேப்பரை காந்தி படம் போட்ட அந்த பச்சை பேப்பர் ஒரு பேப்பர் வச்சோம்னா அவரும் மனம் குளிர்ந்துடுவார். புரியுதுங்களா? அப்போ இறைவன்கிட்ட போய் அந்த மாங்கல்யத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட இருந்து மாலை எடுத்துகிட்டு வந்து நமக்கு 2 பேர்த்துக்கும் மாற்ற வச்சு அவரே அச்சதை போட்டு சிறப்பாக அந்த புது மாங்கல்யத்தை கட்ட வச்சுருவார். அப்போ புது மாங்கல்யம் கட்டினதுக்கப்புறம் விலகி வந்தோம்னா அந்த சைட்லேயே உண்டியல் இருக்கும். நம்ம பழைய மாங்கல்யத்தை கழட்டி உண்டியலில் போட்டுடலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தோஷங்களையும் நீக்குவதில் பலமாக செயல்படுது. அப்போ பிரச்சனை இல்லாத ஜாதகங்களே இல்லைங்க, அது தெரிஞ்சுக்குங்க. 100க்கு 90% வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிமார்கிட்ட கேட்டிங்கன்னா கணவனை குறை சொல்லுவாங்க, கணவர்கிட்ட கேட்டிங்கன்னா மனைவியை குறை சொல்லுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா சமசப்தமம் 1 7 2மே என்னங்கய்யா? சமசப்தம பாவங்கள். அப்போ இந்த திருமணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு அப்படின்னா இந்த பரிகாரம் நாம் சொல்லும் போது இது யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சஷ்டாஷ்டக அமைப்பிலையும் மங்கள கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் 2 பேர்த்துக்கு தான் மங்கள கிரகங்கள் நம்ம பேர் கொடுத்துருக்கோம். யாராக இருக்குங்கய்யா? சுக்கிரன் செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் கேது தொடர்பு ஒரு ஜாதகத்தில் வந்துருச்சுன்னா மங்கள கிரகங்களுக்கு, அமங்கல கிரகங்கள்னால் ராகு கேதுக்கள், அமங்கல கிரகங்கள்னால் ராகு கேதுக்கள். அப்போ சுக்கிரன் செவ்வாய்க்கு ராகு கேது தொடர்பு ஒரு ஜாதகத்தில் வந்துவிட்டால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பரிகாரத்தை சொல்லும் போது சிறப்பாக வேலை செய்யும். சரிங்க, இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமா? இப்போ திருமணமாகி ஒரு 10 வருடம் ஆச்சுங்க, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், இப்போ வரைக்கும் கடன், இப்போ வரைக்கும் நோய், பல பிரச்சனைக்கு நடுவில் தான் எங்கள் குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அவர்களுக்கும் இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள். அந்த குடும்பம் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு
வருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்போ என்னுடைய ஜோதிட பயிற்சி மையம் பார்த்திங்கன்னா குமாரபாளையத்தில் பஸ் நிலையம் அருகில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர்னு இருக்கும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங், அதில் தான் என்னுடைய பயிற்சி மையம் கடந்த 10 வருடங்களாக இயங்கி வருது. என்னுடைய தொலைபேசி எண் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கங்க. 9840463111 9894046311. இது என்னுடைய தொலைபேசி எண். எந்த ஜோதிடம் சார்ந்த விளக்கங்களும் சந்தேகங்களும் இருந்தால் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நமது பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை வழங்கிய ஜோதிட பேராசிரியர் அருமை சகோதரர் தம்பி விஜய் அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி கௌரவிக்கப்படும்.